இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழில் மகர குறுக்கம் பார்க்க போகிறோம். மகர குறுக்கம்னா என்னென்னா, மகரம்னா மா எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மெய்யெழுத்து இம்மு. அப்போ இம் என்ற மெய்யெழுத்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி ஒலிக்கிறது தான் மகர குறுக்கம்னு சொல்கிறோம். அப்போ இம் என்ற மெய்யெழுத்து அதுக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் போலும். போலும் போல் மாறி அதுக்கப்புறம் போன் மாறும். அப்புறம் மருளும்ன்றது மருள் மாறி அப்புறம் மருண் மாறும். இது அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய வினா, நல்லா படிச்சுக்குங்க. அடுத்த எக்ஸாம்பிள் வரும் கூட்டல் வண்டி. வரும் வண்டி, அதாவது வரும்ன்றது நிலைமொழி, வண்டின்றது வருமொழி. இந்த நிலைமொழி இருக்கிற இம் அதுக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி கால் மாத்திரையாக ஒலிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதனோட எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். கல் கூட்டல் தீது, முள் கூட்டல் தீது. இதில் இருக்கிற கல்ன்றது நிலைமொழி, தீதுன்றது வருமொழி, முள்ன்றது நிலைமொழி, தீதுன்றது வருமொழி. அப்போ இந்த நிலைமொழி கல்லில் இருக்கிற இல் இருக்குது பாருங்கள், இல்லு தான் லகரம். முள்ளில் இருக்கிற இல் அதுவும் லகரம். அப்போ இது ரெண்டும் வருமொழியில் இருக்க தீது தீதுன்னு ரெண்டுத்துலேயும் இருக்குல்ல. அப்போ தீ இருக்குல்ல, அது தகரம். அப்போ அது கூட சேரும்போது, தகரத்தோடு சேரும் பொழுது ஆயுதமாக மாறும். இதுக்கு பேர் தான் ஆயுத குறுக்கம்னு சொல்கிறோம். அப்போ அதுக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். இதுக்கு பேர் தான் ஆயுத குறுக்கம். அப்போ ஆயுத குறுக்கம்னா என்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கல் கூட்டல் தீது கற்றீது, முள் கூட்டல் தீது முட்டீது. இப்போ மகர குறுக்கத்தில் என்ன எக்ஸாம்பிள்னா போல்மு மருண் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுத குறுக்கம்னா கல் தீது முள் தீது. அது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.